வணக்கம். நான் ஆபுத்திரம் பேசுகிறேன். உண்மை கதைகள் பதிவிடுற வரிசையில் இது 2வது கதை. இதுவும் உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு தான். இந்த கதையை எழுத்து வடிவமாக பதிவு செய்ய வேண்டாம், என்னோட குரலில் பதிவு செய்யணும்னு என்னுடைய அருமை நண்பர் அமர்நாத் சொன்னார். அதனால் ஆடியோ ஃபார்மேட்டில் பதிவு செய்கிறேன். இந்த கதை நடந்த காலகட்டம் 2005. ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒரு கௌரவமான பதவியில் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்களுக்கு திருமணமாகி 2 வயசில் ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. இந்த நிகழ்வு நடந்தபோது அந்த பொண்ணுக்கு வயசு 25. ஒரு நாள் அந்த கம்பெனி எம்டி இவங்களை கூப்பிடுறாரு. அந்த ரூமுக்குள்ளே போன உடனே அவர் அந்த பொண்ணுக்கிட்ட, இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நம்ம கம்பெனிக்கு வெளிநாட்டு ஆர்டர் கொடுக்குற கிளையண்ட் வந்திருக்கிறாரு. பொதுவாக இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கும்போது அவங்க 2% இல்லை 5% வரைக்கும் கமிஷன் கேட்பாங்க. ஆனால் அவர் என்னமோ உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. நான் 50 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி இதுக்குன்னே இருக்கிற ஆட்கள் அழைச்சிக்கிட்டு வர்றேன்னு சொன்னேன். ஆனால் அவர் மறுத்துட்டாரு. அவர் நீ தான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. இதை கேட்ட அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு அழுதுகிட்டே அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. உடனே வீட்டுக்கும் கிளம்பி போயிடுறாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வந்த தன்னோட கணவன்கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க. அடுத்த நாள் அந்த கணவனும் கோபத்தோட தன்னோட மனைவி வேலை செய்த கம்பெனிக்கு போய் அந்த எம்டி கிட்ட சண்டை போடுறாரு. அப்போ அந்த எம்டி இப்படி சொல்லியிருக்காரு, ஆடிட்டிங் சமயத்தில் எத்தனையோ தடவை லேட் நைட் உங்கள் மனைவி இங்கே வேலை செய்திருக்காங்க. அப்போ எல்லாம் ஒரு தவறான பார்வை நான் பார்த்துருப்பேனா, இல்லை இது வரைக்கும் அவங்களோட பாதுகாப்புக்கு ஏதாவது பங்கம் வந்திருக்கான்னு கேளுங்க. ஆனால் இப்போ நடக்கிறது வேற. இது எங்கள் கம்பெனியோட எதிர்காலம். இது கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் ஆர்டர். அந்த கிளையண்ட் பிடிவாதமாக இருக்கிறான். வேணும்னா ஒன்று பண்ணலாம். அந்த 50 லட்சத்தோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 50 லட்சம் தரேன். எனக்கு என் கம்பெனியோட எதிர்காலம் முக்கியம். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு உங்கள் மனைவிக்கு இங்கே இருக்கிறது அசௌகரியமாக இருந்தால் பெங்களூரில் இருக்கிற எங்கள் பிரான்ச் மேனேஜராக உங்கள் மனைவியை ப்ரமோட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே தான் அந்த கணவன் தடுமாறி நின்று இருக்கான். கோடி ரூபாய் பணமும் ரெட்டை சம்பளமும் அவன் புத்தியை மழுங்கடிச்சிடுச்சு. அந்த கணவனோட தடுமாற்றத்தை பார்த்து அந்த எம்டி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான், இதுக்கு உங்கள் மனைவி சம்மதிக்கலைன்னா இன்றைக்கே கணக்கை முடிச்சிட்டு பேலன்ஸ் செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போயிடுங்க. நான் அந்த கிளையண்ட் கிட்ட அந்த பொண்ணு வேலையை விட்டு நின்றுட்டான்னு சொல்லிடுவேன். ஆனால் உங்கள் மனைவி இங்கே வேலையை கண்டினியூ பண்ணணும்னா இதுக்கு அவங்க சம்மதிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த ஆள். அன்னைக்கு ராத்திரி வீட்டில் அந்த கணவன் தன் மனைவி கிட்ட இதை பற்றி பேசியிருக்கான். 2 நாள் தானம்மா, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கிடைக்குது. நீயும் மேனேஜராக ஆகிடுவ. 10 வருஷத்தில் நாம் நல்லா செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதில் நமக்கு ஹவுசிங் லோன், கார் லோன் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் உடனே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு உறுதியாக மறுத்துட்டாங்க. வேலையை விட்டு நின்றுட்டாங்க. அதுக்கு பிறகு ஏதோ சாஃப்ட்வேர் கோர்ஸ் எல்லாம் முடித்து குறைவான சம்பளத்துக்கு வேறு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த கணவனோட குணத்தில் நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொண்ணு டிவியில் ஒரு நடிகர் டான்ஸ் ஆடுறத ரசித்து பார்த்தா கூட பெரிய பத்தினியுவ அப்படின்னு சப்தமாகவே முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு நாள் இரவு இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ தாம்பத்திய உறவுக்கு அந்த கணவன் கட்டாயப்படுத்தியிருக்கான். எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த கணவன், சரியான ஜடம், இவளுக்கு போய் 1 கோடி கொடுக்குறேன்னு சொன்னான் பாரு அந்த கிறுக்கன், நானாக இருந்தால் 1000 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு அடுத்த நாளே தன்னோட 2 வயசு பெண் குழந்தைய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. டைவர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு இன்னொரு தங்கையும் இருந்திருக்காங்க. இவங்க புருஷனை விட்டுட்டு வந்துட்டதுனால அந்த பொண்ணுக்கு வரன் பார்க்கறதுல ஏதாவது பிரச்சனை வருமோன்னு அவங்க பேரண்ட்ஸ் பயந்துருக்காங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்த அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் நாளாக குத்தி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இவ ஒழுங்காக இருந்தா இந்த மாதிரி பேச்செல்லாம் ஏன் வருது அப்படின்னு இவங்க காதுபட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. வேற வழி இல்லாமல் அந்த பொண்ணு அங்கேருந்து தனியாக வீடு பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் இவங்களோட பெண் குழந்தை டே கேரில் இருக்கும்போது எதையோ சாப்பிட்டு அந்த குழந்தையோட உடல்நிலை சீரியஸாக போயிருக்கு. இதையே காரணமாக வச்சு குழந்தை தாங்கிட்ட இருந்தால் தான் நல்லா வளரும்னு சொல்லி தீர்ப்பை வாங்கிட்டாரு அந்த கணவர். அம்மா அப்பா வீட்டுக்கு போனாலும் இவங்களை ஒரு அவமான சின்னமாக தான் பார்த்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டலில் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு 40 வயசுக்கு மேலே ஆகுது. இப்போ அந்த பொண்ணோட முன்னாள் கணவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவங்களோட பெண் குழந்தையும் அங்கே தான் வளருது.
அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 8 வருஷமா எங்க கூட தான் வேலை பார்க்குறாங்க. தாம் பெத்த பொண்ணை கூட பார்க்க முடியாத நிலைமை. அவளை பார்க்கணும்னாலும் இவங்க மறைவா நின்று அவளுக்கு தெரியாம தான் பார்த்துட்டு வருவாங்களாம். நீங்க ஏன் வேற வாழ்க்கை அமைச்சிக்கல அப்படின்னு கேட்டா உடம்பும் மனசும் மரத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒரு நாள் இப்படி சொன்னாங்க, பாபு, நான் பார்த்து பார்த்து தான் ட்ரெஸ் பண்ணுவேன். யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் சிரித்து பேச மாட்டேன். என் அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளையை தான் கட்டிக்கிட்டேன். நான் எங்கே தடுமாறுனேன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. எங்கள் உறவுக்காரங்க கூட அவங்கவுங்க பெத்த பொண்ணுங்க கிட்ட ஒழுங்கா இருங்கடி, அவளை மாதிரி தறிக்கிட்டு திரியாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. 4 தூக்க மாத்திரை போடலைன்னா தூக்கம் வரமாட்டேங்குது. எனக்கு நானே லட்சம் தடவைக்கு மேலே கேட்டிருப்பேன், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ண தப்பு தான் என்ன, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. என் புள்ள மேலே சத்தியமாக என் புருஷனுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் துரோகம் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லி அழுவாங்க. துரோகத்தினாலையும் புறக்கணிப்புனாலையும் வர்ற வலிக்கு சரியான மருந்து இந்த உலகத்தில் இன்னமும் கண்டுபிடிக்கப்படலை. பாபு, சமயத்தில் இப்படி தோணுது, பேசாமல் என் புருஷனுக்கு தெரியாமல் அந்த எம்டி முதல் தடவை கேட்கும் போதே பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா இப்போ பணம், பதவி, அந்தஸ்து, குடும்பம்னு சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் சொல்லுவேன், இல்லைங்க, காலம் பூரா குற்ற உணர்ச்சியோட இன்னமும் கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு. செய்யாத தவறுக்கு தண்டனை, தனிமை, அவமானம், புறக்கணிப்புன்னு அவங்க ரொம்பவே பாவம். ஒரு பொண்ணு துன்பப்படுறதுக்கு அவ அறிவாளியா, படித்தவளா, அழகா, நல்ல நிறமா, வடிவமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவ பொண்ணா பிறந்த ஒரு காரணமே போதும். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை எல்லாரும் ஒதுக்கி வச்ச பிறகு எனக்கு நானே சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். ஐயையோ லூஸு அப்படின்னு என் கூட ரூமில் ஒன்றா தங்கவே நிறைய பேர் பயப்படுவாங்க. இப்போ கொஞ்ச நாளாக இந்த கேடுகட்ட உலகத்தை பார்த்து நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் இந்த ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க, பாபு, ப்ளீஸ் என் கதையும் பதிவு பண்ணுறீங்களா? எனக்கும் உங்கள் ஃபாலோயர்ஸ் யாராவது ஆறுதல் சொல்லுவாங்க தானே, என்னை யாரும் தவறாக நினைக்க மாட்டாங்க இல்லை, தயவு செய்து என்னோடய பெயரை போட்டுடாதீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதோ அவங்க விருப்பத்தை நிறைவேற்றிட்டேன். செய்யாத தவறுக்கு தன் குடும்பத்தை இழந்து, பெற்றவங்க அன்பையும் ஆதரவையும் இழந்து, பெத்த குழந்தைய கூட பார்க்க முடியாத இந்த நிலைமை ரொம்ப கொடுமையானது. காலம்தான் அவங்க மனக்கவலையை போக்கணும்.